கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த நற்செய்தியிலே ஏராளமான அர்த்தங்கள் பொதிந்து கிடக்கின்றன என்ற உண்மையையும் நாம் உணர்கின்றோம். அந்த வகையிலே எடுத்த எடுப்பிலேயே மத்தேயு நற்செய்தியாளர் சொல்கின்றார், இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு அந்த கூட்டத்தினரை அங்கிருந்து அனுப்பிவிட்டு இயேசு படகேறி அக்கரைக்கு செல்கின்றார். அங்கே தனியாக அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு அந்த படகில் ஆண்டவர் மட்டும் தனியாக இருக்கின்ற பொழுது திருத்தூதர்கள் மட்டும் பயணம் செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பயணத்தின் பொழுது நடந்த நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய மைய பொருளாக நாம் பார்க்கின்றோம். 2ஆம் சாமம் முடிந்து 3ஆம் சாமம் விடுகின்ற வேளையிலே, அதாவது மிக விடியற் காலையிலே, இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, கடல் என்று சொன்னால் அது பேய்களுடைய இடம். ஏனென்றால் கடலுடைய சீற்றம், கடலுடைய கோர தாண்டவம் யாராலும் அடக்க முடியாது. அது அழிக்க வல்லது, அலைகள் வலிமையானது. எனவே அந்த இடம் என்பது முரட்டுத்தனமான வகையிலே புயல், காற்று, பல்வேறு விதமான அழிவுகளை ஏற்படுத்துகின்ற இடம் என்பதனால் அது பேய்களுடைய சரணாலயமாகவே கருதுகின்றார்கள் யூதர்கள். இப்பொழுது அந்த கடல் மீது ஆண்டவர் இயேசு நடந்து வருகிறார். அப்படி என்றால் அந்த கடல் மீது நடக்கின்ற அளவுக்கு யாருக்கு அவர்கள் நினைத்தவாறு அதிகாரம் உண்டு என்றால் பேய்களுக்குத்தான். எனவே தான் உடனடியாக அவர்கள் அச்சத்தினால் அலறுகின்றார்கள். ஐயோ பேய் என்று அலறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பேசுகின்றார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். இந்த 3 வார்த்தையையும் இறைவன் மட்டும்தான் நமக்கு சொல்ல முடியும். மற்றவர்களெல்லாம் நமக்கு ஆறுதலாக சொல்ல முடியுமே ஒழிய ஆண்டவர் மட்டும்தான் இதை உண்மையிலேயே நமக்கு உணர்த்த முடியும், நமக்கு சொல்ல முடியும். காரணம் என்ன? அவர் கடவுள். எனவே தான் நான் தான் என்று சொல்கிறார். நான் தான் என்று கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். எனவே நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் பயம்? அஞ்சாதீர்கள், எனவே பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கின்றார். துணிவோடு இருங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன், துணிவோடு இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடல் மீது நடந்து வருகின்ற அளவுக்கு ஆண்டவர் பேய்களின் மேல் வல்லவராக இருக்கின்றார். அந்த சாத்தானை தன்னுடைய காலிலே போட்டு மிதித்து நடக்கின்றார். இதுதான் ஆண்டவர் சொல்கின்ற செய்தி. உடனடியாக பேதுருவும் என்ன செய்கின்றார்? நானும் வருகிறேன், வா என்று ஆண்டவர் அழைக்க அவரும் கடல் மீது நடக்கின்றார். கடல் மீது நடந்து சென்றார் என்ற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆனால் பெரிய காற்று வீசுகின்றது. அவர் அந்த பெரும் காற்று வீசியதை கண்டு மீண்டுமாக அவர் அஞ்சுகிறார். அப்படி என்றால் ஆண்டவரை அவர் நோக்கவில்லை. ஆண்டவர் மேல் இருந்த அந்த பார்வையை அவர் இழந்தவராக அலைகளின் மேல் தன்னுடைய பார்வையை செலுத்துகின்றார். அந்த அலைகள் தம்மை அழித்து விடுமோ என்று அலறுகின்றார். எனவே அவர் மூழ்குகின்றார். நம்பிக்கை குன்றியவனே எழுந்திரு என்று சொல்லி கரம் பிடித்து ஆண்டவர் அந்த பேதுருவை தூக்கி விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஆண்டவர் பல்வேறு சூழ்நிலைகளிலே நம்மையும் நோக்கி நடந்து வருகிறார். அவரை நாம் கண்டுகொண்ட பிறகு நாம் துணிவுடன் இறங்குகின்றோம். ஆனால் ஒரு துன்பம் வருகின்ற பொழுது, ஒரு எதிர்ப்பு வருகின்ற பொழுது, ஒரு தடை நேரிடுகின்ற பொழுது, அது சரியாக நடக்கவில்லை என்று நினைக்கின்ற பொழுது நாம் உடனடியாக சோர்ந்து விடுகிறோம், நாம் பின்வாங்கிக் கொள்கின்றோம், அஞ்சுகின்றோம், அலறுகின்றோம், ஆண்டவரை நோக்கி கதறுகின்றோம். ஆனால் ஆண்டவர் தான் நம் முன் இருக்கின்றார் என்பதை, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், துணிவோடு இருங்கள், நான் தான், உங்களுடைய எல்லா நேரங்களிலும் நான் தான் இருக்கின்றேன், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி நம்மை தேற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கரத்தை பற்றி ஆண்டவர் நம்மை துன்பத்திலிருந்து தூக்கி விடுகின்றார்.
நீர் நம்பிக்கை குன்றியவனாய் இருக்காதே என்று நம்மை கேட்டுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் இறைவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார், நமக்கொரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். அந்த நோக்கத்திற்காக நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இறைவனிலே என்றும் நாம் இருக்க, பயணிக்க, அவருடைய பாதுகாப்பிலே நாம் வாழ இறையருளை வேண்டுவோம். எந்த புயலையும் எதிர்கொள்கின்ற சக்தியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.